பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். பேருந்திலிருந்து இறங்கிய அவர் மாட்டு வண்டியை ஓட்டி மக்கள் மத்தியில் பிரவேசித்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு செய்யும் தவறுகளுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகள் குரல் கொடுக்கவில்லை. கம்யூனிஸ்ட் இயக்கம் வரலாற்று பெருமை கொண்டது. ஆனால் இன்று திமுகவிடம் பணம் வாங்கும் கட்டாயத்திற்கு மாறிவிட்டது. மக்கள் பிரச்சினைகளுக்காக கூட குரல் கொடுக்கவில்லை. பருத்திக்கு உரிய விலை இல்லை, தண்ணீர் வரவில்லை என்றாலும் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் மௌனம் சாதிக்கின்றன என்றார். கம்யூனிஸ்ட் இயக்கம் மாசுபடக்கூடாது என்பதற்காகவே நான் இந்த கருத்தை கூறுகிறேன். திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது வரலாற்று பிழையாகும். இன்று தமிழ்நாட்டில் மக்களுக்காக குரல் கொடுப்பது ஒரே கட்சி அதிமுக தான் எனவும் அவர் வலியுறுத்தினார். பின்னர் கீரன்குடி பகுதியில் விவசாயிகளை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி வயலில் பணியில் இருந்த தொழிலாளர்களுடன் பேசினார். நெற்பயிர் வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்த அவர் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து ஆறுதல் கூறினார்.